அரசியல், சினிமா இரண்டுக்கும் டி ராமராவுக்கு குரு நம்ம எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் டப்பிங்கில் ஆந்திராவில் டி ராமராவ் நடித்தார். ராமராவ் அரசியல் ஆசான் குரு வழிகாட்டி எல்லாம் நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கட்சி தொடங்குவதற்கு முன் நம்ம எம்ஜிஆரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கட்சி பெயர் முடிவு செய்து பிறகு ஆந்திராவில் ஆட்சி பிடித்தது இவையெல்லாம் ஊர் உலகம் அறிந்த உண்மையாகும். முதலாக ஆந்திராவில் கட்சி தொடங்கி தேர்தலில் வெற்றி பெற்றதும் டி ராமராவ் அவர்கள் நம்ம எம்ஜிஆரை கண்டு தரிசனம் பெற்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பிறகு முதல்வர் பதவி ஏற்க வேண்டும் என்பது ராமராவின் விசுவாசம் உள்ள விருப்பம். அதனால் வெற்றி பெற்ற செய்தி அறிந்தவுடன் நம்ம தலைவரை காண இரவு 2 மணி அளவில் ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்தார். ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்ததும் சில அதிசயம் கண்டு ஆச்சரியமடைந்தார் டி ராமராவ். அந்த நேரத்திலும் சுமார் 30 பேர் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் எங்கு சென்றாலும் உணவு கிடைக்காது. நம்ம வீட்டிலே கூட இந்த நேரத்தில் சாப்பாடு இருக்காது. அப்படியே இருந்தாலும் எது இருக்கிறதோ அதைத்தான் சாப்பிடணும். இதுதான் வழக்கம், நடைமுறையாகும். ஆனால் இங்கே சுட சுட அறுசுவை உணவு சாப்பிடுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அதுவும் இந்த நேரத்தில் என எண்ணி ஆச்சரியமடைந்தார் டி ராமராவ். தன் மனதில் பட்டதை அப்படியே புரட்சித் தலைவரை கண்டதும் கேட்டார். அதற்கு புரட்சித் தலைவர் தந்த விளக்கம், இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரத்தில் வந்தாலும் என்னால் உடனே செய்யக்கூடிய ஒரே உதவி சாப்பாடு மட்டுமே. வேறு எந்த உதவியும் காலம் தாமதமாகத்தான் செய்ய முடியும். மனிதன் பிறவி எடுத்ததும் வாழ்வதும் தம் வயிற்றுக்காகத்தான். இதை கூட நம்மால் செய்ய முடியலை என்றால் நாம் பிறவி எடுத்து என்ன பலன்? பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் உன் தாய் உன்னை பெற்றெடுத்த பலன் அடைவார். காலமெல்லாம் உணவு கொடுத்தால் நீ உன் தாயின் வயிற்றில் பிறந்த பலன் அடைவாய். இதுதான் மனிதன் பிறவிக்கு அர்த்தமாகும். இதை கேட்டதும் டி ராமராவ் தன்னை அறியாமல் கண் கலங்கினார். இப்படியும் ஒரு மனிதரா? தாய் செய்த புண்ணியத்தால் இவர் பிறந்தாரா, அல்லது இவர் பிறந்ததனால் தாய் புண்ணியம் அடைந்தாரா என எண்ணி நெகிழ்ந்தார். ராமாவர தோட்டம் இல்லத்தில் எந்த நேரமும் அணையா விளக்கு போல் அடுப்பு எரியும். எப்போது யார் சென்றாலும் உணவு உண்ணாமல் திரும்புவதில்லை. யாராவது வரும்போது சாப்பிட்டு வந்திருந்தாலும் பால் பாயாசம் அல்லது பழம் ஜூஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுத்தான் வர வேண்டும். இதுதான் எம்ஜிஆர் கொள்கை, லட்சியமாகும். புரட்சித் தலைவரை காண வந்த டி ராமராவ் அவர்கள் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுடன் தானும் அமர்ந்து சாப்பிடுவதாக கூறினார். அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். புரட்சித் தலைவரே அவருக்கு உணவு பரிமாறினார். அறுசுவை உணவு என்றால் என்ன என்று புரட்சித் தலைவர் வீட்டில் சாப்பிட்டாதான் தெரியும். எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டவர்கள் வேறு இடத்தில் சாப்பிட்டா அந்த உணவு நன்றாக இல்லை என்றுதான் நினைப்பார்கள். அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எம்ஜிஆர் எத்தனையோ முறை சாப்பிட கூப்பிட்டும் போகவில்லை. அதற்கு காரணம், ஒரு முறை எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டா மீண்டும் மீண்டும் அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிட தோன்றும் என்பதால் நாவின் சுவை அடக்கி வைத்திருந்தார். இப்போது அதே நிலைதான் புரட்சித் தலைவர் விருந்து உண்டவுடன். விருந்தோம்பல் என்ற என்ன என்று எம்ஜிஆரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் டி ராமராவ் அவர்கள். புரட்சித் தலைவர் ஆசீர்வாதத்துடன் ஆந்திராவின் முதல்வரானார் டி ராமராவ் அவர்கள். ஆந்திராவில் முதலாக சட்டசபையில் அறிவித்த திட்டங்களில் அறிவித்த ஒரு அறிவிப்பு, இனி திருப்பதி ஏழுமலையில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும் என்றார். இது எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி எழுப்பினார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். அதற்கு டி ராமராவ் தந்த விளக்கம், தமிழக முதல்வர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டில் எந்த நேரம் சென்றாலும் உணவு கிடைக்கும். எப்போதும் அவர் வீட்டு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். தனி ஒரு மனிதர் வீட்டில் இது சாத்தியமாகும் போது ஊர் உலகத்துக்கே படி அளக்கிற திருப்பதி திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் ஏன் சாத்தியமாகாது என்று விளக்கம் தந்து திட்டத்தை நிறைவேற்றினார் டி ராமராவ். டி ராமராவ் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு முன் திருப்பதி திருமலையில் தினமும் அன்னதானம் கிடையாது. விசேஷ நாட்கள், திருவிழா நாட்கள் மட்டுமே அன்னதானம் வழங்கப்பட்டது. மற்ற நாட்களில் பிரசாதம் வழங்கப்பட்டது. டி ராமராவ் அவர்கள் வந்த பிறகுதான் சாமி தரிசனம் பார்த்துவிட்டு வருபவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு வந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி திருமலைக்கு வரும் அனைவருக்கும் எப்போதும் உணவு உண்டு திட்டம் நிறைவேற்றினார். ஆக திருப்பதி திருமலையில் தினமும் அன்னதானம் உருவாவதற்கு காரணம் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.